சமர்ப்பணம் என்கிற தலைப்பில் சப்மிஷன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 11வது அதிகாரம் வசனம் 1-10 வரை நம்ம வாசிக்க போகிறோம். புக் ஆஃப் மார்க் சாப்டர் 11 verse 1-10. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் எருக்காலும் ஏறியிராத ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன், கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரை நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவன் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவர் சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த பகுதியில் ஆண்டவர் அந்த பவனி கடந்து வருகிறார். வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. இதில் ஒரு 3 காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல சமர்ப்பணம், சப்மிஷன். இன்றைக்கு இந்த உபவாச நாளின் 35வது நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த உபவாச நாட்கள் முடிந்து அடுத்த நிலைக்கு ஆண்டு நம்மளை கொண்டு போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி அதற்காக இன்னும் நம்மளை எக்யூப் பண்ணி கொள்ளணும். இந்த இடத்துல முதலாவது சப்மிஷன், இயேசுவானவர் பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். என்னுடைய பிதாவானவர் என்ன சொன்னாரோ, த சப்மிஷன் ஆஃப் ஜீசஸ், அவர் முதலாவது தன்னை அர்ப்பணித்தார். தேவ சமூகத்தில் ஆண்டவர் அர்ப்பணித்தார். அப்போ அர்ப்பணித்து தேவன் இந்த நாள் இந்த காரியத்தை எப்படி செய்ய சொல்லுகிறார். பிதாவானவர் சொல்லியிருக்கார், நீ என்ன செய். சகரியா 9:9 படி உன்னை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. மகனே, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், சகரியா 9:9 தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இந்த குறுந்தோலை ஞாயிறில் ஆண்டவர் கடந்து வருகிறார். ஆக ஏன் ஆண்டவர் இந்த குறுந்தோலை ஞாயிறில் கழுத மேலே கடந்து வந்தார்? ஏன் குதிரை மேலே வரல? ஏன் யானை மேலே வரல? ஏன் கழுத மேலே ஆண்டவர் பவனி வந்தார்? பிதாவானவர் அவருக்கு சகரியா 9:9 தீர்க்கதரிசனம் கொடுத்து வைத்தார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியா இயேசுவானவர் அர்ப்பணித்தார். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் என்ன வழி வைத்து இருக்கிறார். வாட் இஸ் மை வே? இயேசுவானவர் தன்னை அர்ப்பணித்தார். அதே போல இன்றைக்கு தேவ ஆலோசனை கடந்து வருகிற பொழுது, நம்ம வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது தேவனுடைய நன்மை, தேவனுடைய அற்புதம் வெளிப்படும். முதல் சப்மிஷன், ஜீசஸ் சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு த ஃபாதர். பிதாவானவர் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு பிதாவானவர் சொல்லியிருக்கிறார், நீ எதிர்க்கிற கிராமத்துக்கு உன்னுடைய சீஷர்களை போக சொல்லு. அங்கே போன உடனே ஒரு காலும் ஏறிய கழுத குட்டி இருக்கும். அதை அதை அவிழ்த்து கொண்டு வர சொல்லு. யாராவது கேட்டாங்கன்னா ஆண்டருக்கு வேணும்னு சொல்லு. உடனே அவர்கள் விடுவார்கள். அதை அப்படியே சொல்லுகிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை 2வது சீஷர்கள், த சப்மிஷன் ஆஃப் டிசைபிள்ஸ். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரோ they submitted themselves. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய ஆலோசனை இயேசுவானவர் இடத்துல வந்தது. ஏசப்பா என்ன சொல்றார்? சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆலோசனை
நமக்கு கடந்து வருகிறது சபையின் மூலமாய், ஊழியர் மூலமாய், ஏன் குடும்பத்தில் ஜெபிக்கிற குடும்ப தலைவன் மூலமாய், தலைவி மூலமாய், குடும்பத்தில் இருக்க ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலம் ஆலோசனை கடந்து வருது. அந்த ஆலோசனைக்கு 100% நம்ம சப்மிட் பண்ணுறோமா? அந்த டிசைபிள்ஸ் சப்மிட் பண்ணாங்க. சப்மிஷன் ஆஃப் தி டிசைபிள்ஸ் ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 11வது அதிகாரம் வசனம் 4-6, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவங்களுக்கு தெரியல, சொன்னா விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படியே சொன்னோம், அந்த கழுதை குட்டி விட்டுட்டாங்க. பாருங்க, முதல் காரியம், இயேசுவானவர் தன்னை பிதாவானவருக்கு சமர்ப்பித்தார். சொல்லுங்க, இயேசுவானவர் முதலாவது பிதாவானவருக்கு தம்மை சமர்ப்பித்தார். சீஷர்கள் 2வது ஆண்டருக்கு தங்களை சமர்ப்பித்தாங்க. என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், என்னை குறித்து ஆண்டு என்ன, அதுதான் தீர்க்க தரிசனம் நமக்கு கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் எப்படி பாஸ்டர் வருது? ஆண்டு நம்மளுக்கு வசனங்களை கொடுக்கிறார். இந்த 3வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சகரியா புஸ்தகத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். இந்த வருஷத்துக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயா 43:19, இதோ உங்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு குடும்ப சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் கடந்த வருடத்தில் நிறைய காரியங்களில் இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, எந்த ஆப்ஷன் எடுக்குன்னு யோசிச்சு கொண்டிருந்தோம். ஏசாயா 43:19 அந்த வசனம் கடந்து வந்தது. இதோ புதிய காரியத்தை செய்கிற ஒரு தெளிவான நடத்துதலை கொடுத்தது. அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம், அந்த வசனத்தை வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம். அருமையான திருச்சபையை, இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை எந்த வகையில் வருங்கிறத நம்ம தெளிவாய் பார்த்து அதை பிடித்து கொண்டோம் என்றால், அந்த தேவ ஆலோசனை நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். Today we are on the 35th day of our fasting. 35வது நாள் உபவாசத்தில் இருக்கிறோம். இன்னும் 5 நாட்கள் உபவாசத்தை முடிக்க போகிறோம். அற்புதத்தின் நாளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். அந்த அற்புதம் என்ன அப்படியே நிரப்பிடும், என்னை நடத்திடும், நிரப்பும், நடத்தும். பட் த சப்மிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 நாள் இல்லை, 80 நாள் உபவாசமே இருந்தாலும் சமர்ப்பணம் இல்லாத இடத்துல தேவனுடைய நன்மை புறப்படாது. சமர்ப்பணம் இருக்கணும். இதே ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஏசப்பா நம்மளை மாதிரி தான். அவருக்கு பசி இருந்தது, வலி இருந்தது, துரோகம் செஞ்சாங்க, இருதயத்தில் பார் இருந்தது, எல்லா வகையில் அவர் கடந்து போனார். அவர் சொன்னார், என்னால் இதை ஏற்றுக்க முடியல, என்னால் இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்க முடியல, பிதாவானவரே என்னால் முடியல, முடிஞ்சால் இந்த பாரம் நீங்கட்டும், இல்லாவிட்டால் என் சித்தம் இல்லை, உங்கள் சித்தம் நடக்கட்டும். இன்னைக்கு நான் உபவாச ஜெபத்தை 35 நாள் நல்லா பண்ணிட்டேன், தேவ சமூகத்தில், அப்பா சமூகத்தில் ஜெபித்துட்டேன், எனக்கு அற்புதம் நிச்சயம் வந்துடும். கண்டிப்பாக அவர் இயேசுவின் நாமத்தினால வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் சமர்ப்பணம் ரொம்ப முக்கியம். என்னை குறித்து சகரியா புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. சகரியா 9:9 பிதாவானவர் அப்பவே எழுதி வச்சிட்டார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில், எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்வரும் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இன்னைக்கு எந்த வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு வச்சிருக்காரோ, எந்த காலத்தில் உயர்த்தணும்னு வச்சிருக்காரோ, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, எந்த வழியில், எந்த மெத்தடில் என்னை ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருக்காரோ அந்த மெத்தடுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுங்க. அதுதான் சமர்ப்பணம். என்னை இப்படித்தான் ஆசீர்வதிக்கணும், எனக்கு இப்படித்தான் ஆசீர்வாதம் வேணும், நடக்காது, தேவ சமூகத்தில் நடக்காது. நான் சொல்கிறேன் பாருங்க, 40 நாள் இல்லை, 80 நாள் ஃபாஸ்டிங் தான் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைப்பா. அப்போ நான் என்ன ஆண்டவரே பண்ணேன், உங்கள் நினைவுக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் வழிகளுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நம்ம உபவாச நாட்களில் ஜெபித்தோம் பாருங்க, ஆண்டவரே என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அதை வசனத்தை வாசிக்கிறதோடு அறிக்கை செய்கிறதோடு மட்டுமல்ல, சமர்ப்பணம். இந்த 26 ஆண்டுகள் தேவனுடைய விசுவாச பாதையில் ஆண்டவர் என்னை நடத்தின வேலை காரியங்கள்லையும் சரி, குடும்பத்தின் காரியங்கள்லையும் சரி, ஊழிய பாதையிலையும் எந்தெந்த இடத்துலையெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு, அவருடைய நடத்துதலுக்கு சமர்ப்பித்து போகிறனோ, ஒருவேளை அந்த பாதை, அந்த அனுபவங்கள், இட் மைட் நாட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ, எனக்கு அந்த வழி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிற நேரத்திலும் சமர்ப்பித்து போகிற பாருங்க, அதுதான் முக்கியம். மரியாளுக்கு தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை கடந்து வந்தது.
தேவதூதன் வந்து பேசுகிறான், மரியாளே நீ கிருபை பெற்றவள், நீ கர்ப்பிணியாக போற, கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற போற, அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த மகள் கேட்கிறான், நான் புருஷனை அறியேனே, நான் எப்படி கர்ப்பம் தரிப்பேன், பரிசுத்தாவியான ஒரு பலன் உன் மேலே ஒரு நிழலிடும், நீ கர்ப்பம் தரிப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்க, மேரி ஹஸ் காட் 2 choices, 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. என்னன்னா, தேவ திட்டத்தை நான் எடுத்துக்கலாம், தேவனுடைய திட்டத்தை நான் எடுத்துக்கலாம், பட் இட் வில் பி அன்கம்ஃபர்டபுள், இட் வில் பி வெரி ஷேம்ஃபுல். வெளியில் நான் உலகத்தை சந்திக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், யாருக்கு நான் என்ன எப்படி சொல்லி புரிய வைக்க, ரொம்ப அவமானமாக இருக்கும். முதல்ல சொல்லி புரிய வைக்கும்போது அவமானமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் இயேசுவை சுமக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஐ ஹேவ் ஆப்ஷன் 1. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இல்லை தேவதூதனை எனக்கு வேண்டாம், நான் இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல மரியாள் நான் இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா வேறொரு மகளை ஆண்டவர் தேர்வு செய்திருப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வர ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான். பாருங்க, வேலை இடத்துல கூட நம்மளை இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. தி கிவ் கேண்டிடேட், பெஸ்ட் கேண்டிடேட் 1, பெஸ்ட் கேண்டிடேட் 2. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வரமாட்டேன், எனக்கு ஆஃபர் சரியில்லை, எனக்கு முடியல ஏதாவது சொல்லிட்டாங்க, தே கூட நெக்ஸ்ட் கேண்டிடேட். எல்லா இடத்துலையுமே ஆப்ஷன் இருக்குது. அப்போ மரியாதை என்ன செய்கிறா, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வேலை இடங்கள்ல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையில் many places we lose the opportunity because we say I don't like it, it is not my option. தயவு செய்து இந்த உபவாச நாட்கள் முடிகிற பொழுது, if you get any options, any opportunity, please pray about it and then say no. எந்த ஒரு காரியத்தையும் உங்க ஆப்ஷனோடு அணுகாதீங்க. நம்ம ஆப்ஷனோடு வாழ்க்கையை அணுகுகிற பொழுது sometime we prolong our blessings. அதான் நிறையா நம்முடைய வாலிப செல்வங்களுக்கு, அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை சொல்லும் பொழுது சொல்லுவது, இஃப் யூ கீப் ஆப்ஷன்ஸ், எனக்கு இப்படி தான் வேணும், இட் இஸ் ஆண்ட இடத்துல ஆண்டரே எனக்கு இப்படி ஆசீர்வாதத்தை இப்படி கொடுங்கன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி இருந்தால் தான் எடுத்துக்குவேன், இப்படி இருந்தால் தான் எனக்கு வேணும்னா your blessings may prolong or you might miss the highest, the prime blessings. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை சில வேளை டிலே ஆயிட முடியும். மரியாள் யோசிக்கவே இல்லை, எப்படின்னு கேட்டாங்க, சொன்ன உடனே she grabbed the opportunity. ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார், நான் இயேசுவை சுமக்கிறேன். ஆனால் அவமானம் இருந்தது, கஷ்டம் இருந்தது, இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். இன்னைக்கு நம்ம பாதையில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய காரியம் சில வேளையில் இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். நான் சொல்லுகிறேன் பாருங்க, நான் அனுபவித்திருக்கிற என்னுடைய வேலை இடத்துல நான் கடந்து போன பொழுது இந்த தேசத்தில் ஆண்டு நடத்தி வந்த ஊழிய பாதைகளில் சில இடம் எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லை. ஆண்டு நடத்துகிற சில பாதைகளை கடந்து போகிற பொழுது அது நன்மையாக இருக்காது, தீமையாக இருக்கும், அது விரயமாயிருமோ, ரொம்ப யோசனை, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், கோ த்ரூ த பாத், பாஸ் த்ரூ த பாத். எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரை. சகரியா 9:9 என்னை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவானவர் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு உங்களை குறித்து இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா, உங்களை குறித்து ஆண்டு என்ன யோசிச்சிருக்காரோ அது நிறைவேறும்படியா என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டு இடத்துல சமர்ப்பிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே, உங்க சித்தம் எதுவோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் செய்ய நான் ஆயத்தம். கொர்நேலி என்று ஒரு மனிதர் இருந்தார், ஆண்டவரை அறியாத மனிதர், யூதர் அல்லாத ஒரு மனிதர். அப்போஸ்தலர் 10வது நடபடிகளில் அவரிடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறான், பேதுரு என்று ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார், இந்த இடத்துக்கு நீ ஆள் அனுப்பு, அவர் அழைத்து வா என்று சொல்லி. அவர் வருவதற்கு முன்பாகவே பேதுரு அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார், இத்தனை நாள் வரைக்கும் சில காரியங்களை தீட்டு, இதில் நான் தொடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவர் படைத்த எதுவும் தீட்டல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் விளக்கி அந்த மனிதர்கள் வந்து கேட்ட உடனே பேதுரு சம்மதிக்கிறார். இப்போ பேதுரு அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் எடுத்து, ஐயோ நான் யூதர் இல்லாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா வேறொரு ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்றிருப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழிய பாதையை கொடுக்கிறார், இல்லாவிட்டால் ஒரு சின்ன ஊழியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அதை கொடுத்த உடனே கிராப் பண்ணிக்கங்க, இல்லை கொடுத்த உடனே அதை செய்யும்படியாக முழு மனதோடு, சின்ன ஊழியமோ எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை செய்ய அர்ப்பணிங்க. அப்படி செய்கிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். பேதுரு என்ன செய்கிறார், கடந்து போகிறார்.
அந்த இடத்துல கடந்து போன உடனே 10 நாட்கள் அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை பேதுரு பேசுகிற பொழுதே அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா கொர்நேலியுடைய சப்மிஷன், பேதுருனுடைய சப்மிஷன். பாஸ்டர், என் வாழ்க்கையில் மகிமையான அபிஷேகம் இறங்கணும், கர்த்தரை மகிமையாக நடத்தணும், நான் உயர்த்தப்படணும், இந்த வருஷம் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறணும், என் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இன்றைக்கு இந்த ஜெப குறிப்பில் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பாதத்தில் எழுதியிருக்கிற இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் ஒன்றும் விடுபடாதபடி நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோவான் 14:14 படி ஆண்டவர் சொன்னது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்கு செய்வேன்னு சொல்ல நிச்சயம் செய்வார். பட் சப்மிஷன், the level of submission is very very important. ஆண்டவர் பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய் தன்னை அர்ப்பணித்தார். ஸோ இன்னைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? மூன்றாவது, donkey submission to carry Jesus. அந்த கழுதை ஆண்டவரை சுமக்கும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் கழுதை சுமக்கணுமா என்ன, ஒத்து வரணுமா என்ன? என்னாகமம் 22வது அதிகாரத்தில் பீலேயாம் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாய் அந்த மனிதனை கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல அந்த கழுதை அவனை போக விடாதபடி தடுத்து நிறுத்துகிறது. இப்போ ஒரு சிலர், இப்போ நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்தலாம், ஏதோ ஒரு பெட் நீங்கள் வளர்த்தலாம். அந்த பெட்டை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகலைன்னா கோவப்பட்டு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறியா. சில வேளைகளில் பெட்டு கூட கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் வீட்டில் நான் சொன்னால் சில பேர் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எது எப்படியோ சரிங்களா. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற பொழுது அந்த 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 கழுதை என்ன செய்கிறது? அடிபணிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சப்மிட் பண்ணுது. நானும் ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேலே கடந்து வரணும், ஆண்டு என் குடும்பத்தில் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார் நடக்கணும், இயேசுவை நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த அந்த சப்மிஷன், அந்த அர்ப்பணிப்பு தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளணும். பாருங்கள், அந்த கழுதை என்ன செய்யுது? மார்க் 11வது அதிகாரம் வசனம் 7-8. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கரைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். என்ன நடக்கிறது? அந்த கழுதை அதற்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுகிறது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். மகனே மகளே, உன்னை நான் நிரப்பணும், உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கணும், இந்த வார்த்தையை கொண்டு உன்னை நிரப்பணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கடந்த நாட்களில், அதான் ஆயத்த ஜெபத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், கடந்த நாட்களில் இந்த உபவாச ஜெபங்கள் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகள், எனக்காய் பேசின வார்த்தைகள், என் குடும்பத்திற்காய் பேசின வார்த்தைகள், பிள்ளைகளுக்காக என்னதுக்காக ஆண்டவர் பேசியிருக்காரோ அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. வார்த்தை, அதற்குடைய அர்ப்பணிப்பு, அது இல்லாமல் பெரிய மாற்றங்களை நம்ம ரொம்ப சீக்கிரம் பார்க்க முடியாதுங்க. நான் பார்க்குற யாரெல்லாம் அவர்களுக்கென்று கடந்து வருகிற வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, யாருடைய சப்மிஷன் லெவல் மிக அதிகமாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையிலாம் அற்புதங்கள் கர்த்தர் நிர்ணயித்த நாட்களில், கர்த்தர் நிர்ணயித்த பாதையில் அதன் காலங்கள் ஆண்டு நேர்த்தியாய் செய்கிறத பார்க்குறேன். நீங்கள் எப்படி செய்ய விரும்புகிறீங்களோ நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஏன் இப்படி தான் வரணுமா, ஏன் கழுதைக்குட்டி மேலே தான் வரணுமா ஆன்றதை கேட்கல. சீஷர்கள் கேட்டிருக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் ராஜா ஆண்டவரே, யூதாவின் ராஜசிங்கம், நீங்கள் குதிரை மேலே வரணும், உங்களுக்கு நாங்கள் குதிரை சவாரி, அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆண்டு சொல்லிட்டாரு, நான் செய்ய போகிறேன். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்தில் மார்க் 11:2, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிறாரு ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போன உடனே அங்கே பார்ப்பீங்க. எப்படி எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரோ, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு உதவியின் வீட்டில் உன்னை பராமரிக்கும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிற. அப்படியா ஆண்டவரே? என்ன அட்ரஸ், என்ன டோர் நம்பர், என்ன பின்கோட், அதெல்லாம் கேட்கல. சாரிபாத்துக்கு போ, உதவியின் வீட்டில் ஆயத்தப்படுத்துகிற. அவர் கடந்து போனார். இன்றைக்கி சில வேளைகளில் நம்ம ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்க முற்படுவோம். நானும் விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில், வெரி ஏர்லி ஸ்டேஜஸ், அப்படி கேள்வி கேட்டு வந்திருக்கிறேன். ஆனால் வளர வளர ஒரு காரியத்தை தெரிஞ்சுட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரா? அதான் சொன்ன பாருங்க,
வேலை காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், இந்த பாதை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் செய்கிற காரியம் என்னன்னா, திஸ் இஸ் நாட் மை ஆப்ஷன், ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ். ஒருவேளை அது வந்து தேவனுக்கு பிரியம் இருக்குதா இல்லையாங்கிறத கேட்காம, எனக்கு பிடிக்கல, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை. நிறைய நேரம் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர, ஆசீர்வாதம் கடந்து வர நம்ம தான் தடையாக இருக்கிறோங்க. சம்டைம் we are the obstacles. இந்த உபவாச நாட்கள் முடிக்கிற நாட்கள் இருக்கிறோம். ரிவ்யூ யுவர் லெவல் ஆஃப் சப்மிஷன். மரியாதை யோசிச்சு பாருங்க. இட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் ஹர், இட் இஸ் ஷேம்ஃபுல். ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ஆண்டு எப்படியா நல்லா யோசிச்சு பாருங்க. மரியாளுக்கு எங்கேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கும்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஏறக்குறைய 400 ஆண்டுகள் ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு பேசல, யாரும் பேசல. இட் இஸ் ஒரு இருண்ட காலம், யாருமே பேசல. ஆனால் ஏதோ செவி வழியாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இயேசுவானவர் பிறப்பார், மேசியா பிறப்பார். இல்லாவிட்டால் ஒரு மகள் எப்படி அப்படி உடனே அக்செப்ட் பண்ணுவான்? இன்னைக்கு இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து நம்மளை எதுக்கு ஆயத்தப்படுத்துறாருன்னா, ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காரியம் வருகிறது, மகனே உனக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். வருகிற ஏப்ரல் மாதத்தில், ஜூன் மாதத்தில், இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அதற்கு நீ ஆயத்தமாகிக்கொள், இந்த வசனத்தை பிடித்துக்கொள். என் வழி, உங்கள் வழிகள் என்னை ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறீங்க, அன்றே உங்கள் வழிகள் நடத்துங்க. அப்போ என்ன நடக்கும்? உங்கள் ஜெபம் மாறும். ஒரு வேலையில் மாற்றத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இல்லாவிட்டால் வேறொரு தேசத்துக்கு போகும்படியாக ஜெபிக்கிறீங்க, இல்லாவிட்டால் தொழிலை ஆரம்பிக்கும்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் எப்படி ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னா, எனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. ஒரு நேரம் வரும், உங்கள் ஜெபம் அப்படியே மாறும். ஆண்டவரே, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு எப்படி நான் ஆசீர்வாதமாக மாறணும்? அருமையான திருச்சபையே, என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய பாதைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், அதை தேவ சமூகத்தில் பயபக்தியோட அதை கேட்டு ஆண்டவர் எப்படி நடத்துகிறார். சீஷர் சொன்னபடி அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கடந்து போகிறாங்க. 3வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்றான். அதே மாதிரி போகிறாங்க. 5வது வசனம், அங்கே நின்றவர்கள் சிலர் நீங்கள் குட்டியே அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்கிறபடியே செய்கிறேன், ஆண்டவர் சொல்கிறபடியே நடந்து போகிறேன். திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் தடையாகுது, போராட்டம் வருகிறது, என்ன செய்ய? ஆண்டு இடத்துல தான் கேட்கணும். இப்போ நான் சொன்ன பாருங்க, சில அன்கம்ஃபர்டபுள் பாத், ரொம்ப கஷ்டமான பாதை, இதில் கடந்து போனால் ரொம்ப நெருக்கம். அப்படி கடந்து போன பொழுது நெருக்கம் வந்தது, போராட்டம் வந்தது, ஏமாற்றம் வந்தது, நிறைய நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற பாதை வந்தது. அப்பெல்லாம் ஆண்டரத்தை நோக்கி பார்த்தேன். அப்போ ஆண்டர் சொன்னார், நான் சொல்லுகிறபடி நடந்தால் உனக்கு பாதைகளை நானே ஆயத்தப்படுத்தி கொடுப்பேன். இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில் கேள்விகள் வருகிறது. பாஸ்டர், ஆண்டர் சொன்னபடி தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த டைவர்ஷன்ஸ் வருது, ஏன் மாற்றங்கள் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னபடி நம்ம நடக்கணும். அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில் நடக்கணும். அந்த பாதையில் நடந்து போகிற பொழுது எங்காவது உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வருது, உங்கள் வளர்ச்சியில் தடைபடுகிறது. ஒரு வேலை இடத்துல ஆண்டவர் கொண்டு போகிறார், அந்த வேலை இடத்துல உயர்த்த நினைக்கிறார், ஏதோ சில சூழ்ச்சிகள் அந்த வேலை இடத்துல தடை செய்தது. ஆண்டவர் அதே இடத்துல உயர்த்துவார், இல்லை வேறு இடத்துக்கு உங்களை மாற்றுவார். நான் வேலை செய்த அநேக நிறுவனங்கள் அப்படித்தான். நான் வேலை செய்து என்னுடைய உழைப்பு, நேரம் எல்லாவற்றையும் கொடுத்து அதற்கேற்ற கனம் இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருந்தேன். ஆண்டு நேரம் சொல்லுகிற பொழுது, முயற்சி எடுக்கிற பொழுது அந்த இடத்துல செய்த காரியத்திற்கு என்ன உயர்வு கொடுக்கணுமோ புதிய இடத்துல ஆயுதத்தோடு தேவன் வைத்திருந்தார். பட் ஆனால் அந்த காரியங்கள் எடுக்கும்போது இட்ஸ் வெரி ரிஸ்க். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சில வருஷம் இருந்து we have proved ourselves, இன்னொரு இடத்துல போகும்போது நம்ம அப்படியே புதுசாக இருப்போம். we have to prove. அந்த இடத்துல போய் நம்ம என்ன காரியத்தை செய்ய முடியும், எப்படிப்பட்டவன் காமிக்கணும். ஒரு சிலர் உங்களுக்கு அந்த மனதில் காரியங்கள் இருக்கலாம், நான் கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கிறேனே, நான் எப்படி போய், if God's leading is there, move on. ஆண்டோடைய நடத்தல் வரும்போது போகணும். ஏன்னா அந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? they submit to God's instruction. இன்னைக்கு தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் எழுதியிருக்கிற நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெபத்திலேயோ ஃபெயிலியர் வரவே வராது, டிலே வரவே வராது. இஃப் யுவர் சப்மிஷன் லெவல் இஸ் டீப்பர். என் மகனை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட். ஆண்டவர் கொடுத்த மகன், ஒரே புத்திரன், ஏகசுதன்,
17 வருஷம் ஆன பையன் ஆண்டவரோட கேட்குறாரு, யோசிக்கவே இல்லையே, ஆண்டவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், நான் செய்ய போகிறேன். சப்மிஷன். பாருங்க, ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிரப்புன்னு கேட்குறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமர்ப்பணத்தின் அந்த லெவல் அதிகமாய் கொண்டே இருக்கணும். மரியாள் தன்னை சமர்ப்பித்தது போல, கொர்நேலியு அந்த இடத்துல சமர்ப்பித்தது போல முழுக்க முழுக்க சமர்ப்பிக்கணும். சில இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா, எனக்கு தெரியும் இதுதான் ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றுன்னு சொல்லிடு, சம்டைம் வி மூவ் ஆன் அவர் ஓன் விஷ். மோசேக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மோசேயை ஆண்டவர் எல்லா வகையில் ஆசீர்வதித்தார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக திட்டம் வைத்திருந்தார். மோசே நினைச்சிட்டாரு, எல்லா வகையிலும் நீ எக்யூப் பண்ணிட்டார், எகிப்து தேசத்தில் எல்லா கலையை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார், நான் இதை செஞ்சிருவேன். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். என்னால் முடிஞ்சிடும்னு மோசே நினைச்சப்போ ஹி வாஸ் அ ஃபெயிலியர். 40 ஆண்டுகள் 0 ஆகி ஒன்றுமில்லாமல் போயிட்டார். கர்த்தர் தம்முடைய மேலான கிருபையினால மோசேயை அழைத்ததுனால, திரும்ப அழைப்பு வந்ததுனால மோசே இஸ்ரவேலை விடுதலையாக்குகிற ஒரு தலைவனாய் வந்தார். ஆண்டவர் மனசு வைக்கலைன்னா மோசே திரும்ப எழும்பி இருக்க முடியாது, திரும்பி வந்திருக்க முடியாது. அது திரும்ப வருகிற பொழுது மோசேயினுடைய சமர்ப்பணம் தேவ சமூகத்தில் அதிகமாக இருந்தது. நீங்கள் என்ன நடத்தினாலும் அதற்காக சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, உங்கள் பாத்திரம் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கிற நம்முடைய சமர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஒரு விஷயம் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் நிரப்பும், நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய சப்மிஷன் லெவல், ஹவு மச் டு ஐ சரண்டர், எந்த இடத்துல என்னுடைய சமர்ப்பணத்தை நான் இன்னும் தேவனுக்கு அதிகப்படுத்தணும். எப்பொழுதெல்லாம் நம்ம உபவாசம் முடிக்கிறோமோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய அர்ப்பணம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். இப்போது புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம். நான் விசுவாசிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஆசீர்வதித்திருப்பார். ஒரு வருஷத்துக்குள்ளே போகிறோம், போனஸ் டிலே ஆகுது, இல்லை போனஸ் வரல, இன்க்ரிமெண்ட் வரலைன்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? ஏன் ஆண்டவரே டிலே ஆகுது, ஏன் இப்படி வருதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாத மாதிரி, இல்லை பாஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காத மாதிரி நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிக்குன்னு நினைக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு உபவாச நாட்கள், the 40 days fasting is a very significant period. இந்த நாட்கள் முடிந்து போகிற பொழுது என் தேவனுக்காக நான் இன்னும் நீ எப்படி அர்ப்பணிக்க, தேவ சமூகத்தில் இன்னும் ஜொலிக்கும்படியா நீ எப்படி அர்ப்பணிக்க. இப்போ நான் பாடி ஃபிட்னஸாக இருக்கணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுங்கிறோம், வி கோ த்ரூ சர்டன் எக்ஸசைசஸ், சில காரியங்களை பண்ணுறோம், நான் நல்லா சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுபோல் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் தேவனுடைய மகிமையை நிரப்பணும், கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகனை நிரப்பணும், எனக்காக ஆண்டவர் பேசணும், நான் இந்த புதிய பாதையில் எப்படி நடக்கணுமோ ஆண்டவனை பேசி நடத்தணும். என்னுடைய சமர்ப்பணத்தின் லெவல் கொஞ்சம் அதிகரிக்கணும். எந்த இடத்துல இந்த குறுந்தோலை ஞாயிறு இந்த நாளில் நம்ம நினைக்கணும், நான் என்னுடைய சமர்ப்பணத்தில் எங்கே இருக்கிறேன்? ஆண்டருக்கென்று கொடுக்கிற நேரம், தேவனுடைய வார்த்தைக்கென்று கொடுக்கிற நேரம், என்னால் முடிந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நேரத்தில் என் சமர்ப்பணத்தில் எங்கே இருக்கிறேன்? சீஷர்கள் 3 ஆண்டு காலம் ஆண்டரோடு இருந்தாங்க. ஆண்டு சொன்னார், அவர் உயிர் தெழுந்து அந்த 40 நாட்கள் கூட இருந்தார். அப்போஸ்தலர் முதலாவது நடபடிகளில் ஆண்டவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக 5வது வசனம், அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேட்கப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், நீங்கள் காத்திருங்க, ஆண்டு உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அற்புதத்திற்காய் காத்திருங்க என்று சொல்லி கடந்து போனார். எங்கே போய் காத்திருக்கணும், எப்படி காத்திருக்கணும், எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும், ஆண்டு அதை குறித்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய சமர்ப்பணம், அவங்களுடைய அர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கும்படியாய் எந்த அளவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தார். அப்போஸ்தலர் முதலாவது நடபடிகளின் கடைசி பகுதியில் அந்த யூதாஸ் காரியோத் மரித்து போனான். அதற்கு பதிலாக இன்னொரு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் தரித்து இருக்கிறாங்க.
அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம், முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, தேவ சமூகத்தில் அவர்கள் அர்ப்பணிப்போடு காத்திருந்தாங்க, சமர்ப்பணத்தோடு காத்திருந்தாங்க. சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, ஆல் ஆஃப் அ சடன், சடுதியாய். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். சடுதியாய் அற்புதங்கள் நடக்கும், சடுதியாய் மாறுதல் வரும், சடுதியாய் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் அதற்கு ஒரே காரணம் சமர்ப்பணம், சப்மிஷன். சப்மிஷன். ஒருவேளை ஆண்டு சில காரியங்கள் உங்களோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாம், உங்களை சீர்படுத்தும்படியா, இல்லை உருவாக்கும்படியா, இன்னும் உங்களை நேசிக்கும்படியா. God want to form you more stronger for him. இன்னும் உங்களை உருவாக்கும்படியா பேசிக்கொண்டிருக்கலாம். சில வேளைகள் நம்ம என்ன நினைப்போம், இல்லை அது எனக்கு இல்லை, ஆண்டவர் எனக்கு பேசல அப்படின்னு நினைத்துக் கொள்ளுவோம். இல்லை, ஆலோசனை உங்களுக்கு எந்த வகையில் வேணாலும் வரலாம். இன்றைக்கு ஆலயத்திலிருந்து, தேவ செய்தியிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை வருகிறது. உங்கள் சமர்ப்பணம் எங்கே இருக்குது? வாட் இஸ் யர் லெவல் ஆஃப் சப்மிஷன்? தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதியை போல, நான் இயேசுவை, how can I carry Jesus? நான் ஆண்டவரை சுமக்கும்படியா நான் இருக்கிறேன்னா அந்த அளவுக்கு சமர்ப்பணம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எனக்குள்ள இருக்குதா, நான் சுமக்கிறேனான்னு பார்க்கலாம். வீட்டில் ஒருவேளை பெற்றோர்கிட்ட உங்களுக்கு ஆலோசனை கடந்து வரலாம். கணவன் நல்ல ஜெபிக்கிற கணவனாக இருந்து கர்த்தர் அவரோடு இடைப்பட்டா அவர் ஆலோசனை உங்களுக்கு கடந்து வரலாம். மனைவி ஜெபிக்கிற மனைவியாக இருந்து அவங்க மூலம் தேவனுடைய ஆலோசனை கடந்து வரலாம். ஏன் பிள்ளைகள் கூட கூட தேவ ஆலோசனை கடந்து வரலாம். தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்றவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ரிசீவிங் ஹார்ட். யாருடைய இருதயம் ரிசீவாக இருக்குதோ, ரிசீவ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குதோ அவர்களுக்கு தேவ ஆலோசனை கடந்து வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய இருதயம் ரிசீவ் பண்ணக்கூடிய இருதயமா, தேவனுடைய ஆலோசனை எந்த திசையிலேருந்து வந்தாலோ ரிசீவ் பண்ணுற இருதயமா இருக்குதோ அந்த இடத்துல சமர்ப்பணம் அதிகமாக இருக்கும். நான் ரிசீவ் பண்ண மாட்டேன், என் மனைவி சொன்னால் கேட்க மாட்டேன், என் கணவன் சொன்னால் கேட்க மாட்டேன், பிள்ளைகள் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சொல்வதை சில வேளைகள் நம்ம கூர்மையாக கேட்கணும். We are in a different generation. We are in a AI era. அவர்களோடு இருக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளோடு இருப்பது, இட் இஸ் என்ன செய்வது? we have to align ourselves with them. தேவனை பற்றி சொல்லிக் கொடுப்பது, first we have to align with them, then we have to teach about God to them. நான் சொல்றது நீ கேளு. அந்த காலெல்லாம் ஓடி போச்சுங்க, 25 years back. அப்படித்தான் நடத்துவோம், அப்படித்தான் பண்ணுவோம்னா we will end up in a miserable failure. Align, parents align. அல்லைன்னா அதுக்காக எல்லாத்தையுமே ஒத்துப்பு அப்படின்னு சொல்ல வரல. அண்டர்ஸ்டாண்ட் த சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவங்க மைண்ட் எப்படி இருக்குது, வேர் ஆர் தே? சில பிள்ளைகள் ஆண்டருக்குள்ள அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் ஸ்லோலி, ஆண்டவரே ஏசாயா 8:18, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ். ஏசாயா 8:18 படி நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகும் அற்புதங்களாக இருக்கிறோம். பாஸ்டர், என் பிள்ளை ஊரில் இருக்குது பாஸ்டர், நான் பேசினா என் பிள்ளை சில வேளையில் சரியாக ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. ஏசாயா 8:18 சொல்லி, அன்றே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்கள் அற்புதங்களாக இருப்போம், என் பிள்ளை மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளை மேலே கிருபை இறங்கட்டும் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்து ஒரு வாரம் கழித்து பேசி பாருங்கள். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீ சொல்கிறத கேட்குறேன், அம்மா நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கன்னு கேட்கணும். We have to get aligned. முதலாவது நம்ம அவர்களோடு அலைன் ஆகி அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க. ஒரு பிள்ளைகள் நல்லா வருவாங்க, பிள்ளைகள் ஆலோசனை சொல்லுவாங்க. சில வேளைகள் பிள்ளைகள் கொடுக்குற பிள்ளைகள் கொடுக்கறதுல கூட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கு. இன்றைக்கு தேவ ஆலோசனை எந்த வகையில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமா இருந்தா சமர்ப்பணம் அதிகரிக்கும். பேதுரு நினைச்சாரு, யார் கொர்நேலியோ? ஊஸ் கொர்நேலியோ நான் யார் தெரியுமா? பிரதான அப்போஸ்தலன். நாங்க புதிய ஏற்பாட்டின் சபை நாங்க கூடி ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் இறங்கினார் தெரியுமா? I am the leader of the 120 people. சொல்லல. அப்படியா? தேவாவியான இடைப்பட்டாரா? நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சகோதரர்களை கூட்டிக் கொண்டு கடந்து சமர்ப்பணம். பேதுரு சமர்ப்பித்தனால பேதுரு பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டு சொல்லுகிற வார்த்தையை அவர் சொல்லுகிறபடி நான் சமர்ப்பித்து கொண்டு வரலின்னா சபையின் மேல அபிஷேகம் ஆசீர்வாதம் கடந்து வராது. அப்ப இந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிற பொழுது நீங்களும் அந்த சமர்ப்பணத்தோடு இருக்கிற பொழுது அந்த அபிஷேக வல்லமை கடந்து வரும்.
தேவனுடைய ஆவியானவர் ஆலோசனை சபைக்கு கொடுக்கிறார், சபையிலிருந்து ஆலோசனை கடந்து வருகிறது. அதை அப்படியே நான் ரிசீவ் பண்ணி அதை பயன்படுத்துகிற அபியாசப்படுத்தும் பொழுது இட் will turn into a blessing. தேவ சமூகத்திலிருந்து இயேசுவானவருக்கு ஆலோசனை கடந்து சகரியா 9:9 படி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் கழுதைக்குட்டை கொண்டு வர ஆளுக்கு அனுப்புங்கப்பா. அப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் தரிசனத்தில் அந்த வீட்டுக்காரட்டவே பேசி கொண்டு வர முடியாதா? ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நடத்துதல். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், பாஸ்டர் ஏன் ஆண்டவர் அப்படி எனக்கு கொண்டு வர முடியாதா? தேவ திட்டம், தேவ நடத்துதல். நான் சமர்ப்பிக்கிறேன், தேவ சமூகத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சமர்ப்பித்து. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டர்கிட்ட அதை சீசல் கேட்டிருக்க முடியாதா? நம்ம தான் போய் கேட்கணுமா? அவங்களே கொண்டு வர முடியாதா? ஆண்டரே நீங்கள் பேதுரு அனுப்பிச்சிங்க, அவர் போய் மீனை எடுத்தார், அதுலேருந்து வெள்ளிக்காசு வந்தது. அந்த மாதிரி ஏன் அவங்களே கொண்டு கழுத்துக்குட்டி கொடுக்க முடியாதா? நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் கேள்வி கேட்க விரும்புகிறேன். நிறைய கேள்வி கேட்கலாங்க. we can question a lot. அந்த கேள்வி கேட்டு அந்த கேள்வி கேட்பது என்பது தேவனுடைய ஞானம் வளரும்படியா. ஞானமாக கேள்வி கேட்டால் பரவாயில்ல, எடுத்ததையெல்லாம் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தால் வில் வேஸ்ட் அவர் டைம். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். அதுதாங்க விசுவாச பாதையில் முதல் வருடத்தில் ஆண்டவர் எங்களை பார்த்தார், பிரித்தெடுத்தார். நான் சொல்கிறேன், நீ செய். நிறைய ஊழியக்காரர்கள் அந்த முடிவை எடுக்க, அந்த பாதையில் நடக்க பயப்பட்டாங்க. இளங்கன்று பயம் அறியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சின்ன பயமே படாது. அந்த மாதிரி ஆண்டுக்குள்ளே வந்த புதுசு, ஆண்டரை பார்த்துட்டோம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்டுட்டோம், ஆண்டர் இதுதான் திட்டம்னு சொல்லிட்டாரு, எதில் நடக்க சொல்கிறார்? கோ. சாக கிடந்த ஒரு குடும்பத்துக்கு ஆண்டர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அவர் எங்கே போனாலும் அவர் சொல்கிற நாட்கள் வரை அவர் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்ய ஆயத்தான். தட் இஸ் த லெவல் ஆஃப் சப்மிஷன். அதனால தான் கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரோ அந்த தரிசனத்தை இந்த நாளிலும் ரெகபோத்தின் மூலமாக ஆண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபவாச நாள், இந்த குறுந்தோலை ஞாயிறில் ஒரு முடிவு செய்யுங்க. என்னுடைய அர்ப்பணம் தேவ சமூகத்தில், என்னுடைய சப்மிஷன் லெவல் மகிமையாக அதிகரிப்பண்டவரை. இந்த ஆலயத்தில் இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, லைவில் என் வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக சொல்லுகிற, உங்களுக்கு ஆர்டெயின் பண்ண ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அதுனதும் காலங்களில் நேர்த்தியாய் கடந்து வரும். வேலையில் மாற்றங்கள், வேலை உயர்வுகள், திருமண காரியங்கள், உயர் படிப்பின் காரியங்கள் எல்லாம் கடந்து வரும். பட் ஒன்லி திங், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சப்மிஷன் லெவல். சப்மிஷன் லெவல். சகரியா 9:9 தரிசனம் நிறைவேறணும். பிதாவானவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார். அவர் சீசல் இடத்துல சொல்றார், சீசல் போய் அதை செய்கிறாங்க. அந்த லைன் ஆஃப் கமாண்ட் பார்த்துக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை சபையின் மூலமாய், இல்லை நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டு உங்களோடு பேசுகிறது, இல்லை உங்களுக்கென்று உங்களை நேசிக்கிற ஒரு சிலர் மூலமாய், யார் மூலமாய் தேவ ஆலோசனை கடந்து வந்தாலோ அதை 100% அந்த ஆலோசனை நிறைவேற்றுவேன்னு சொல்லி நீங்கள் சரண்டர் பண்ணி அதை எந்த ஒரு டவுட் இல்லாதபடி நான் செய்கிற. பேதுரு டவுட் பண்ணவே இல்லைங்க. நான் சொன்ன பாருங்க, ஐ எம் த லீடர் ஆஃப் 120 people, ஐ எம் த சீஃப் அப்போஸ்டல். யூ ஆர் சேயிங் சம் ஏஞ்சல்ஸ் ஸ்போக் டு யூ, அதுக்கு நான் வரணுமா? நான் வர்றேன். கடந்து போனார். கடந்து போய் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியல, ஆண்டருடைய சிலுவை பாடுகளை பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த பகுதியை வாசிங்கன்னா. இவங்க 10 நாள் காத்திருந்து, மேலறை வீட்டில் 10 நாள் காத்திருந்து அக்னிமயமான நாவுகள் கடந்து வந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 10வது நடபடிகளில் பார்த்தீங்கன்னா அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 43, 44, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதன விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழியப்பட்டிருப்பதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதிருக்கிறது எப்படி தண்ணீருக்கு விளக்கலாமா என்று சொன்னார். அவங்களுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதாங்க. அவங்க நினைச்சாங்க யூதர்கள் மேல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். இல்லை, இவர்கள் பேசும் பொழுதே கடந்து வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் எப்படி அற்புதத்தை செய்வார் தெரியாது. சடுதியில் அற்புதம் நடக்கும், சடுதியில் அற்புதம் நடக்கும். அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிப செல்வங்களே, let your submission level increase to God. தேவ சமூகத்தில்
ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறீங்க, இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை முடிவு செய்கிறீங்க, இல்லை வேலையின் காரியங்களை முடிவு செய்கிறீங்க, வேலையில் மாற்றத்தை முடிவு செய்கிறீங்க. சரண்டர் டு காட்ஸ் வில். இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு புதிய துவக்கம், புதிய முடிவு எடுக்கிறீங்க. ஐ எம் 100% சரண்டர் டு காட்ஸ் வில். ஐயோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு விருப்பமானதாக இருக்குது. விருப்பமானதல்ல. மரியாளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மரியாள் கேட்கிறாள், எப்படி நடக்கும், என்ன நடக்கும்? கேட்ட உடனே ஆண்டவருடைய சித்தம் நடக்க கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். ஆபிரகாமா அதே போலதான், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தார். எந்தெந்த இடத்துலெல்லாம் சமர்ப்பணத்தின் அர்ப்பணம் அதிகமாச்சோ அந்த இடத்துலலாம் மகிமையான அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னா, ஆண் மகனை கொடுப்பீங்கன்னா அவனை உங்களுக்கே கொடுப்பேன். ஆண்டவர் எழுந்து நிற்கும்படியா இப்படி ஒரு உடன்படிக்கையா? never expected it. ஆண்டவர் பார்த்திருப்பார், இதுவரைக்கும் இப்படி ஒரு உடன்படிக்கை யாருமே செய்யலையே. இந்த அண்ணால் இப்படி அழுது ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கே திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாளே, நிச்சயமா இவனை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதித்தார். அப்ப பார்த்தாரு, இந்த சப்மிஷன் லெவல் ரொம்ப கிரேட்டியா. பிதாவானவரும் இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் பேசியிருப்பாங்க. இந்த சப்மிஷன் லெவல் ரொம்ப கிரேட். we have to do something very special for Hannah. என்ன செய்யலாம்? இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியா அவனை கொண்டு வரலான்னு அபிஷேகித்தாங்க. 2 ராஜாக்களை அபிஷேகிக்கும்படியா தேவன் பயன்படுத்தினார். Where is my submission level today? இந்த குறுந்தோலை ஞாயிறில் என்னுடைய அர்ப்பணத்தின் அளவு, என்னுடைய சமர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்குது? ஆண்டருக்கு கொடுக்கிற நேரம், ஆண்டரை நேசிக்கிற நேசம் எந்த அளவுக்கு நான் சமர்ப்பணத்தில் இருக்கிறேன்? கர்த்தர் வார்த்தையின்படி என் குடும்பத்தை நடத்துறதில்ல, காரியங்களை செய்யறதில்ல. வேர் இஸ் மை சப்மிஷன்? எந்த இடத்துல நான் இன்னும் சப்மிஷன் அதிகரிக்கணும் ஆண்டவரே? எந்த இடத்துல நான் இன்னும் உங்களுக்காக இன்னும் அர்ப்பணத்தை அதிகரிக்கணும்? எந்த இடத்துல எனக்கு தெரியாம நான் தட்டி கழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்று ஏதாவது சம்திங் இஸ் அப்ரோச்சிங். நான் சொன்ன பாருங்க, அந்த குடும்ப சாட்சி சொன்னாங்க, there was a blessing coming to them, approaching them. அவங்கள தேடி சில ஆசீர்வாதம் வருது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அந்த நல்ல வேலையில் ஆசீர்வாதம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, இதில் இன்னும் உங்களுக்கு மேன்மையாக கொடுக்குறோம், எனக்கு இந்த ஏரியா வேணும், அந்த ஏரியா வேணும், அந்த ஏரியா வேணும். சரி, அவங்க கேட்ட தேசத்தில் கேட்ட இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அவங்க இந்த வார்த்தை, இதோ புதிய காரியத்தை செய்யன்னு சொன்ன அந்த வார்த்தை அவங்கள தொட்டிருக்குது. இப்பொழுது நான் அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, தேவ மேலான காரியங்களை செய்வார்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் எந்த இடத்துல நான் அர்ப்பணத்தில் எந்த இடத்துல இன்னும் அதிகரிக்கணும்? ஜஸ்ட் டேக் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சில மணித்துளிகள் எடுத்து நான் எந்த இடத்துல இன்னும் தேவனுக்கு என்ற அர்ப்பணத்தின் அந்த அளவை நான் அதிகரிக்கணும்? தேவ சமூகத்தில் நான் சரியானபடி அர்ப்பணித்திருக்கிறேனா? தேவ சமூகத்தில் am I committed to God? am I surrendered to him the enough? ஆமாம் பாஸ்டர், 100% நான் இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க, இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே நம்ம எல்லாருமே அடுத்த நிலைகளுக்கு போக நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்படி சமர்ப்பிக்க கர்த்தர் நம்மை குறித்து முன்குறித்துக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாய் நிறைவேறும். ஒரு விஷயம் அப்படியே தியானித்து, ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிகிறது, ஆசீர்வாதம் எனக்கு தென்படுகிறது, ஆனால் ஏனோ டிலே ஆகிறது. ஆசீர்வாதம் எப்போ வரும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. இல்லாவிட்டால் சில ஆப்ஷன்ஸ் என் கையில் இருக்கிறது, எந்த ஆப்ஷனை எடுக்க? சரண்டர் டு காட். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பேசணும், நீங்கள் எனக்காக பேசணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே நடத்தணும், தேவாவியானவர் வழி நடத்தணும். உங்க வார்த்தை கொண்டு என்னோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் பாதத்தில் உபவாசித்து இருக்கிறேன், உங்கள் பாதத்தில் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறேன். என் தேவன் என்னோடு கூட இடைப்படணும். பேசுங்க, இது ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற நேரம். தேவனுக்கென்று நான் சமர்ப்பிக்கிறேன். தேவனுடைய ஆராதனைக்கு வருவதில் என்னை சமர்ப்பிக்கிறேன்.
கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தில், தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தில் என்னால் முடிந்த ஊழியத்தை செய்ய என்னை சமர்ப்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு உரிய நேரத்திற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். Father God, I am submitting. இந்த காரியங்களை செய்ய செய்ய தேவனுடைய ஆலோசனை நம்ம கடந்து வருங்க. யார் ஒருவர் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றும்படியாய், தேவனுடைய நடக்கைகளை பின்பற்றும்படியாய் கடந்து வருகிறார்களோ, ஏசாயா 48:18 வசனம் அன்றைக்கு நம்ம தியானித்தது போல அந்த தேவ சமாதானம் நம்மை நிரப்பும். ஆவியானவர் நமக்கு இடைபடுவார். என் கற்பனைகளை கவனித்தாயினால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாக இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எவ்வளவுக்கு நம்மை சமர்ப்பிக்கிறோமோ, if your level of submission increasing to God's decrees and His guidance, தேவனுடைய நடத்துதலை கண்டவரே, நான் இன்னும் உங்களுக்கு எப்படி பிரியமா இருக்கணும், இன்னும் உங்களை எப்படி நேசிக்கணும், இது நாள் வரை உங்களை பின்பற்றும்படியா, உங்களை பற்றி கொள்ளும்படியா எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உங்களை அண்டிக் கொள்ளும்படியா எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் சமர்ப்பணம் உங்களுக்காக இன்னும் அதிகரிக்க ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற எங்க சமர்ப்பணம் இன்னும் அதிகரிக்க ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அந்த கவியை நம்ம பாடுகிற பொழுது ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்க, உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிற, முழு மனதோடு சமர்ப்பிக்கிற இந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது, எந்த இடத்துல இரு மனதா இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல எந்த காரியத்தை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்குதோ, கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போறார். இந்த வார்த்தையை எங்கிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ சமாதானம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் ஒரு தெளிவான நடத்துதலை கொடுக்க போறார். இந்த நாட்களுக்கு பிறகு அந்த சமாதானத்தில் இன்னும் நீங்க சமர்ப்பிக்கிற அந்த சமர்ப்பணத்துல இன்னும் அதிகமா வளர போறோம். சபையாய் நம்ம வளர போறோம். ரெகபோத் ஊழியமா இந்த சமர்ப்பணத்துல, இந்த சப்மிஷன்ல we are going to increase. hallelujah. உணர்ந்தவர்களை அப்படியே தேவ சமூகத்துல பாடலாம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ
அழிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் அழிந்ததையா. அர்ப்பணித்தேன். எல்லாம் அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தில் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறாரோ அப்பா சமூகத்தில் அர்ப்பணிங்க. சப்மிட் யோர்செல்ஃப், சப்மிட் யோர்செல்ஃப். உங்க நினைவுகள் ஆவியானவர் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறாரோ, ஐயோ இந்த ஆப்ஷன் கடந்து வந்ததே, வேண்டாம் வேண்டான்னு டிலே பண்ணினே, வேண்டாம் வேண்டான்னு தவிர்த்து போட்டனே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்டவரே, உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலின்னு வேண்டான்னு சொன்னனே, இனிமேல் சொல்ல மாட்டேன், உங்க சமூகத்தில் வைப்பேன். கர்த்தர் சுத்தம் எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் என்னோடு பேசுங்க. எங்க ஊழியக்காரர் மூலமா ஆலோசனை கொடுங்க. சபையிலிருந்து ஆலோசனை கடந்து வரட்டும். வேதத்தை வாசிக்கிற பொழுது வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே எனக்கென்று கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாய் என்னோடு கூட பேசுங்க. அன்றைய தேவ ஆலோசனை எனக்கு சபையிலிருந்து கடந்து வரட்டும், குடும்பத்தில் கடந்து வரட்டும். ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்க. தேவ ஆலோசனை. அன்பான திருச்சபையே, இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களோ, ஒவ்வொரு அற்புதங்களோ உங்கள் மேல் கடந்து வரும்படியா ஜெபிக்க போற. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மையான ஈவு, பூரணமான எந்த பலன் பரத்திலிருந்து பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து அது இறங்கி வருவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு தங்க இருதயத்தில் சமர்ப்பிக்க இவர்களுடைய சமர்ப்பணத்தின் நிலை அடுத்த நிலைகளுக்கு போக as our submission levels go higher and deeper உங்க பாதத்தில் அர்ப்பணிக்க அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக. ஆண்டவரே நீங்க என்னை எப்படி உயர்த்த விரும்புறீங்களோ, என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறீங்களோ, நான் என்னென்ன காரியத்தை எப்படி உமக்கென்று அர்ப்பணிக்கும்படியா விரும்புறீங்களோ, 2 கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்தில் சொல்லுங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். குறுந்தோலை ஞாயிறுல ஆண்டவரே சகரியா 9:9 தரிசனத்துக்கு நீங்க பிதாவானவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தது போல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சீஷர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செய்து அர்ப்பணித்தது போல அர்ப்பணிக்கிறேன். அந்த கழுதை அர்ப்பணித்து கடந்து வந்து உங்களை சுமந்தது போல நானும் உங்களை சுமக்க விரும்புறேன். என்னை ஆட்கொள்ளுங்க, குடும்பத்தை ஆட்கொள்ளுங்க. என் மேல தேவ பிரசன்னம் எப்பொழுது இருக்கணும். இந்த ரெகபோத்தின் மேல என் ஆண்டவர் எப்பொழுது இருக்கணும், வாசம் செய்யணும், வழி நடத்தணும். சமர்ப்பிக்கிறோம், ஊழியமாய் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் சமர்ப்பணத்தின் நிலை அடுத்த நிலைக்கு போகும்படியா we want our level of submission to go to the next higher level, master. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் உம்மை நேசிக்கிற நேசம், உங்களுக்கு என்று இருக்கிற சமர்ப்பணம் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபையுள்ள தேவக்கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. உங்க வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாள்லையும் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.